வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் நான் செய்த பெரிய தப்பு இப்போ நினைத்தாலும் கூட அசிங்கமாக இருக்குது. உருக்கமாக பேசிய சுந்தரி சீரியல் நடிகை கேப்ரிலா இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். சின்னத்திரையில் சன் டிவியில் ஒளிபரப்பான சுந்தரி சீரியல் மூலம் ரசிகர்களுடைய மனதில் இடம் பிடித்த நடிகை கேப்ரிலா பற்றி தற்போதைய இன்டர்வியூ வைரலாகி வருகிறது. குடும்பம், காதல், கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நேராக எந்த மறைப்பும் இல்லாமல் பேசியிருப்பதுதான் இப்போது பேசும் பொருளாகி இருக்கிறது. சன் டிவியில் ஒளிபரப்பான சுந்தரி சீரியலில் 2 சீசன்கள்லையுமே கதாநாயகமாக நடித்த கேப்ரிலா அந்த கதாபாத்திரம் மூலமாக வீட்டுக்கு வீடு அறிமுகமானாங்க. சாதாரண பெண்ணாக தொடங்கி பல சவால்களை எதிர்கொள்ளும் சுந்தரி கதாபாத்திரம் ரொம்ப அழகாகவே நிஜமாக எடுத்து சென்றதால் மக்கள் மத்தியில் அவளுக்கு அந்த அளவுக்கு வரவேற்பு கிடைத்தது. ஆனால் சின்னத்திரை முன்னாடியே அவங்களுக்கு சினிமா அனுபவம் இருக்கிறது. நயன்தாரா நடித்த ஆரா படத்தில் ராகவா லாரன்ஸ் இயக்கிய காஞ்சனா திரைப்படத்திலையும் கேப்ரிலா நடிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த படங்கள் அவங்களுக்கு பெரிய அளவில் புகழ் கொடுக்கல. அதற்கு பிறகுதான் சீரியல் பக்கம் கவனம் திருப்பி சுந்தரி சீரியல் மூலம் மிகப்பெரிய பிரேக்கப் எடுத்தாங்க. இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு சுவாரஸ்யமானது. குறும்படங்களில் நடித்து கொண்டிருந்த காலத்திலேயே அந்த படங்களுக்கு கேமராமேனாக வேலை பார்த்த சுருளியுடன் பழக்கம் ஏற்பட்டது. அந்த நட்பு காதலாக மாறி பல எதிர்ப்புகளை கடந்து இருவருமே திருமணம் செய்து கொண்டாங்க. தற்போது இந்த ஜோடிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துள்ளது. குடும்ப வாழ்க்கையில் செட்டில் ஆகி சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறாங்க கேப்ரிலா. இப்படியெல்லாம் நல்லபடியாக சென்று கொண்டிருந்த நேரத்தில் தான் அவங்க அளித்த பேட்டி தற்போது வைரலாகி வருகிறது. அதில் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கஷ்டமான அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறாங்க. எங்கள் அப்பா நல்ல டான்ஸ் பண்ணுறதுல ஒத்துக்கலை. அதனால் நான் ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு யாருக்குமே சொல்லாமல் சென்னைக்கு வந்துட்டேன். ஆனால் பிறகு வீட்டிலேருந்து வந்த சமாதானம் பண்ணி என்னை திரும்ப ஊருக்கு கூட்டு போயிட்டாங்க. அப்போது ஊரில் எல்லோருமே என்னை பற்றி ரொம்ப மோசமாக பேசினாங்க. எவனோட ஓடி போயிட்டா, கல்யாணம் பண்ணிட்டா என்று பலவிதமான அசிங்கப்படுத்தினாங்க. அதுதான் நான் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு. இப்போ நினச்சாலும் ரொம்ப அவமானமாக இருக்கு என்று உணர்ச்சியுடன் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த நேர்மையான பகிர்வு ரசிகரிடம் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கிறது. இந்த அளவு கஷ்டம் இருந்தும் இவ்வளவு உயரம் வந்திருக்கீங்க என்று பலருமே அவரை பாராட்டி வராங்க. சோசியல் மீடியாவில் கேப்ரிலா ரொம்ப ஆக்டிவாக இருப்பவங்க. தனது குடும்ப பலன்களை, ஷூட்டிங் அப்டேட்டுகள், குழந்தையுடன் இருக்கும் க்யூட் கேம் மேமன்ஸ் என எல்லாமே அவங்க அடிக்கடி பகிர்ந்து வராங்க. இதனால் ரசிகர்கள் ஒரு நல்ல கண்டிஷன் வைத்திருக்கிறாங்க. ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த பெண் எதிர்ப்புகள், விமர்சனங்கள், அவமானங்கள் எல்லாத்தையுமே கடந்து இன்று சின்னத்திரையில் முன்னணி நடிகையாக உயர்ந்து நிற்கிறாங்க. அந்த பயணம் தான் இப்போது பலருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்து வருகிறது என்று ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செய்துட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பற்றி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.